கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலத்தினை ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்தி கொலை மிரட்டல் விடுத்து வரும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனுவினை கொடுத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே உள்ள காலிங்கவரம் பகுதியைச் சேர்ந்தவர் நரசிம்மன் உள்ளிட்ட பலர் அப்பகுதியில் உள்ள பட்டா நிலத்தில் கடந்த பல தலைமுறைகளாக விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அவர்கள் நிலத்தின் அருகில் சுமார் 3 ஏக்கர் பரப்பளவில் வனத்துறையினருக்கு சொந்தமான அரசு புறம்போக்கு நிலமும் உள்ளது. இந்த நிலத்தினை அடையாளம் தெரியாத நபர்கள் அந்த நிலத்தினை ஆக்கிரமிப்பு செய்து இரவு பகலாக அந்த நிலத்தில் உள்ள அரிய வகை மரங்களை பொக்லைன் இயந்திரம் மூலம் வெட்டி சாய்த்து வருகின்றனர். இது குறித்து தட்டி கேட்டால் அவர்கள் கொலை மிரட்டல் விடுத்ததோடு உங்களுடைய நிலத்தினையும் கொடுத்து விட்டு தப்பிச் சென்று விடுங்கள் என கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் சூளகிரி காவல் நிலையம் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் புகார் மனுக்கள் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தொடர்ந்து எங்களுக்கு தொல்லை கொடுத்து வரும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து பல கோடி மதிப்புள்ள அரசு புறம்போக்கு நிலத்தினை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்களை சந்தித்து புகார் மனுவினை கொடுத்தனர். பின்னர் பாதிக்கப்பட்ட மக்கள் கூறுகையில், நாங்கள் கடந்த பல தலைமுறைகளாக காலிங்கவரம் பகுதியில் விவசாயம் செய்து வருகிறோம். இந்த நிலையில் அரசுக்கு சொந்தமான 3 ஏக்கர் நிலத்தினை ஆக்கிரமிப்பு செய்ததோடு எங்களது நிலத்தினையும் ஆக்கிரமிப்பு செய்து விடுவதாக மிரட்டி சிலர் வருகின்றனர். அடையாளம் தெரியாத வெளிமாநில நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அரசு நிலத்தினை மீட்க மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மேலும் அரசு நிலத்தினையும் குறிவைத்து ஆக்கிரமிப்பு செய்யும் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தி உள்ளது. எங்களுக்கு காலிங்கவரம் அங்கே நாங்கள் 100 வருஷம் அங்கே விவசாயம் பண்ணிக்கிறோங்க. எங்கள் லேண்டை கஜர் பண்ணிக்கிறோங்க. கஜர் பண்ணி பக்கத்தில் பரம்பாக்கு நல்லா எல்லாம் எவ்வளோ வச்சு பரம்பாக்கு நல்லா எப்படின்னா 2 ஏக்கர் மேலே வரும். அதே கஜர் பண்ணி கூட ஜேசி வச்சு நைட்டு பகலெல்லாம் இது பண்ணுறாங்க. அது கேட்டுட்டு போனக்கு எங்களுக்கு அடக்கிட்டு வராங்க. அடுக்க வருது, நீ என்ன பண்ணிக்கோ என் கையில் ஆகுதுடா, நீ பண்ணுறான்றாங்க. அதுக்கு நான் இப்போ கலெக்டர்கிட்ட மண்ணை கொடுத்துட்டு நான் வந்துக்கிறேன். இதுக்கு நடவடிக்கை தக்கன நடவடிக்கை எனக்கு எடுக்கணும். போலீஸ்கார் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் யாரும் இல்லை. அங்கே ஏன்னா அங்கே கோயில் காட்டு பக்கத்தில் எங்கள் கோயில் இருக்குது, முனிசிபல் கோயில். அந்த கோயில் பீட்டாடி பற்றி நான் பேசுகிறேன். அதுக்கான எங்களுக்கு தக்கன நடவடிக்கை கலெக்டர் தாசில்தார் இங்கே எங்களுக்கு நடவடிக்கை கொடுக்கணும் நினச்சி நாங்கள் வேண்டிக்கிட்டு. கலிங்கவரம் கிராமத்துலேருந்து வரோம். பார்த்தீங்கன்னா இது என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, புறம்போக்கு இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. 100 வருஷத்துக்கு மேலே அங்கே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த நிலத்து இல்லாமல் எங்கள் நிலத்தையும் சேர்ந்து பிடுங்க பார்க்குறாங்க. அதனால் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குவாங்க. ஜேசிபி வச்சு ஓட்டுறாங்க. புறம்போக்கு இடத்தெல்லாம் நோண்டுறாங்க. நைட்டும் பகலும் நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு மேலே வராங்க. அந்த ஊருக்காரெலாம் நான் வெளியூருக்கார். அவங்க எந்த ஊர் என்னன்னு தெரியல. கேட்டால் நாங்கள் இங்கே வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ப்ரூஃப் எதுவும் எங்கள்கிட்ட கொடுக்கல. உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.